நம்ம கற்றுக்க மறுக்கிற பாடத்தை இந்த உலகம் நமக்கு அடித்து கற்றுக் கொடுத்தே தீரும். மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு போட்டு போட்டு நடக்கிறத நிறுத்திட்டு ஒரு கம்ஃபர்டபுளான பேஸில் நடக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் மிடில் போனேன். அந்த ட்ரெக் குரூப்புக்கு மிடில். அங்கே சுஹாஷ், ஸ்ரேயா, ரிதேஷ், பார்கவி, ஷிந்து, நாராயணங்கல் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ நான் சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டு வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற குரூப்பில் இருக்கிறவங்க மாதிரி வேகமாக நடக்காமல் அவங்க எல்லோரும் அவங்களோட ஃபேஸில் பொறுமையாக நிதானமாக சில் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கம்ஃபர்டபுள் ஆச்சு, அப்புறம் ஈக்குவல் கம்ஃபர்டபுள் ஆச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் ஆனோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். நயாட்டோப்ரூ தான் எங்களோட டுடேஸ் டெஸ்டினேஷன். எப்படியோ அங்கே போய் சேர்ந்துட்டோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் டென்ட்லாம் எப்படி போடணும்னு கற்றுக்கிட்டான். அப்புறம் பயோடாலைட்னு ஒரு இது இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இன்றைக்கி நைட்டு டென்ட்டில் மழை பெஞ்சால் என்ன ஆகும் அப்படி இப்படின்னு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் டென்ட்டில் தங்குறதுனால தோணிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியோ தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே ட்ரெக். போக போகிற பிளேஸ் பேர் சக்லானி. அப்படியே மிடில் ட்ரெக் பண்ணி போனேன், அதாவது என்னோடய ஃபேஸில். இங்கே தான் ஒரு எல்டர் கப்புள் பார்த்தேன். அதாவது சக்லானியில் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுற இடத்துல. கப்புள் கோல்ஸ்னால் இப்படி இருக்கணும்னு தோணுச்சு. அங்கே அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து தங்கிட்டு போவாங்களாம். இவங்க தான் அவங்க. செம்மையாக இருக்குல்ல. அன்னைக்கு சிந்துவுக்கு பர்த்டே. எப்படியோ ஏதோ மாவு வச்சு குக்ஸ்லாம் ஏதோ கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு, சாப்பிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் டெய்லி மீட்டிங்கில் சடனாக பிரேனா வந்து வெதர் சேஞ்சஸ் ஆகலாம், வி கான்ட் ரீச் தி சமிட் டுமாரோ, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் லைக், மழை கூட பெய்யலை இதுவரை வந்ததுலேருந்து. நான் என்னென்னா அம்பர்லா ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்படி என்ன நடக்க போகுதுன்னு மாறி கண்டுக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். பொதுவாக இந்த டென்ட்லலாம் இடமே பத்தாது. ஏன்னா 2% டென்ட்டு தான், பட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அன்றைக்கி நைட் நான் சுத்தமாக தூங்கலை. சுத்தமாக இந்த சென்ஸ் தூக்கம் வரலை. மேலே அழகான நட்சத்திரம் அதெல்லாம் அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரியாகவே தூக்கம் வரல. நானும் போய் படுத்து ட்ரை பண்ணேன், தூக்கம் வரல. ஸோ கடைசியாக எப்போ தூக்கம் வந்து நான் படுக்க போனேன்னா ஒரு மார்னிங் 4 AM இருக்கும். அப்போ தான் தூங்க போனேன். அப்போ என்ன ப்ராப்ளம்னா, மார்னிங் ட்ரெக் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சந்திரகாணி பாஸுக்கு. ஸோ அந்த சம்மிட்டுக்கு போகணும். சொல்லவா வேணும், 4 மணிக்கு தூங்க போனவன். ஐம் நாட் ஓகே. டயர்டாக இருந்தது, ஸ்லீப்பியாக இருந்துச்சு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி இன் அ பேட் மூட். எப்படியோ ட்ரெக் பண்ணி சந்திரகாணி பாஸ் போயிட்டோம். வா, பாஸ்னால் என்னன்னே தெரியாது எனக்கு. அப்போ தான் பார்த்தேன், புரிஞ்சுது பாஸ்னால் என்னென்னு. 2 மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாத்து தான் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. திரும்ப சக்லானி வந்துட்டோம். சந்திரகாணி சமிட்டை நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோன்னு சந்தோஷப்படுறத அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஃபெல்ட் சம்திங் ஆஃப். மை எமோஷன்ஸ் கெட் ஹிட். ஐ ஸ்டார்டட் கொஸ்டினிங் மை லைஃப் events, my life choices. I started crying.
ஐ டோன்ட் வாண்ட் ட்ரை, பட் ஐ டோன்ட் நோ, சுத்தமாக என்னன்னே தெரில. ஐ ஸ்டார்டட் டு ஆக்ட் கிரேசி, தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. மிலிண்ட், ஒன் ஆஃப் தி ட்ரிக்கர், அவனை நான் எப்பயும் ஜிஎஸ்டி கைன்னு தான் சொல்லுவேன். அண்டு சிஸ்டர் கர்விதா, அவங்க டாக்டராக இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஓஆர்எஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க டாக்டரில். ஐ கெப்ட் சேயிங் மை செல்ஃப் அஸ் ஐம் ஸ்ட்ராங், பட் ரீசனே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ மற்ற ட்ரெக்கர்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேகமாக நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ரிமைனிங் ட்ரெக்கர்ஸ் எல்லாம் ரிதேஷ் கிட்ட விட்டுட்டு ட்ரிக்லிட் பிரேனா என் கூட வந்தாங்க நயாட்டப் வரைக்கும், டு என்ஷூர் தட் ஐ ஆம் சேஃப் அண்ட் ஓகே. ட்ரெக்கில் ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரூல் என்னென்னா, நோ ஸ்லீப்பிங் டியூரிங் டேஸ், தட் இஸ் டே டைமில். பட் டென்ட்டை பார்த்த உடனே ஓடி போய் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சேன். பட் தலைவலி இன்னும் போகலை, செம்மையாக வலிச்சிச்சு. நான் எந்திரிச்சு தெரிஞ்ச உடனே பிரேனா வந்தாங்க. அப்புறம் SpO2 லெவல் செக் பண்ணாங்க. அரவுண்ட் 70 இருந்துச்சு. அவங்க போய் என்னை போய் சாப்பிட்டுட்டு வர சொன்னாங்க முதல்ல. சரி ஓகேன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு வந்தோடனே டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. டேப்லெட் கொடுத்துட்டு AMS வந்துடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் இந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஆனால் நான் அதை கவனிக்கல, ஏன்னா அது கிளாஸ். அதுக்கப்புறம் கைண்ட் ஆஃப் ஸ்லெப்ட், ஒரு மாதிரி பட் தூங்கினேன் இதாக இருந்துச்சு. பட் காது கிழிக்கிற அளவுக்கு கை தட்டிகிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா சந்திரகாணி பாஸ் முடிச்சுட்டு வந்தனால ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே மெதுவாக போய் ஜாயின் பண்ணேன். தலைவலியில் ஒரு மாதிரி சுற்றிகிட்டு இருந்தேன். ரிதேஷ் பக்கத்தில் உட்காந்தேன். ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு, நான் கண்டுக்கலை. திடீர்னு பிரேனா என்கிட்ட ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்ன சொன்னாங்கன்னு சுத்தமாக தெரியல. ஸோ பக்கத்தில் ரிதேஷ் கிட்ட கேட்டேன். அவர் ஏண்டா சும்மாவாடா ஓகே ஓகேண்ணே அப்படின்னு சொன்ன மாதிரி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, வாட் யூ லேர்ன்ட் இன் திஸ் ட்ரெக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னார். அப்புறம் அப்படி லைட்டாக யோசித்தேன். ஓகே, நான் ஒரு பைக்கர். மோஸ்ட்லி என்னோடய அட்வென்ச்சர்ஸ்லாம் பைக்கில் ரோட் ட்ரிப்பில் இருக்கும். அது ஃபுல்லாக அட்ரினலின் ஹிட் தான் எக்ஸைட்மெண்ட் தரும். பட் ட்ரெக்கிங்கில் எவ்ரி அப் அண்ட் டவுன், எவ்ரி ஸ்டெப் we have to remind ourselves that we shouldn't give up. அதுதான் எண்ட் ஆஃப் தி டேயில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் அப்படியே டக்குன்னு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ் அப்படின்னு எக்ஸைட் ஆகிட்டேன். அன்றைக்கி நைட் இண்டிவிஜுவல் டென்ட்டுக்கு போய் அந்த 2% டென்ட்லனா போய் படுத்தவங்கள, அங்கே ஒரு டென்ட் இருக்கும், பெரிய டென்ட்டாக இந்த இருக்குல்ல, இந்த டென்ட்லேயே படுத்து தூங்கிட்டேன். நல்லா தூங்கினேன். மார்னிங் பிரேனா வந்து SpO2 செக் பண்ணாங்க. 95+ சம்திங் வந்துச்சு. ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நயாட்டப்புலேருந்து ரூம்ஸுக்கு போகிறோம். வந்த வழி தான். ஸோ அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிட்டே வந்தோம். பிகாஸ் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் தி ட்ரெக், இதோட முடிஞ்சு. ஆனால் ஃபுல்லாக இறக்கமாக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். நான் அப்படியே இறக்கத்தில் ஜாக்ஸ்பாரோ மாதிரி ஓடி வந்துட்டு இருந்தேன். ட்ரெக் முடிச்சிட்டோன்னு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரெக் இதே மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஒரு 3 to 4 டேஸாக கூட இருந்தவங்களை இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக பார்க்க முடியாதுன்னு ஒரு சின்ன வருத்தம். அப்போ தான் ரிதேஷ் ப்ரோ கேட்டார், வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்னு. Where all the people are fantastical, magical. Welcome to the family, Madrigal. Something. I mean, and Julia Tech. I don't know that, but it's so far. Okay, that's it. That's fine. Everybody is there, right? Everybody is in coverage. Yes. Yes.
Just run towards the camera. Okay, roll it, roll. Yep. 1, 2, 3, go. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Run! Start from the right. Right side. 1. Hey, wait. One. Space. Hey, don't go much, huh? 1, 2, 3, start. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Ready? Disha, come. Hey, you are okay, right? No, you're here too now. 1, 2, 3, 4. Disco Divane. Aha. चली है पता चला है जानवर It's only one word, right? So yeah, distract them, right? jung is in it no something like jung but it is about war Grenade. Grenade. Border. Tank. How do you say synonym? You're on the right track. Gen Z, I don't Distract them. yeah I don't know We use the other words. So tank. Grenade. हमला खतरा हमला okay good Okay, hold on. Maramari. let's be quiet a minute jung Yutham. Me. Okay, me. Hitesh. Tamil Nadu. Okay. Good one. Okay, nice. Good one. Very nice. Dance. Bharatanatyam. Step up. ABCD no that's 2 words Earrings. Sounds like what car in Tamil Ear, card. is it a Hindi word or a Tamil word Hindi word only But it is like Tamil. Okay. different Tamil dance. Bharatanatyam is the Tamil dance. Apart from that. Kuchipudi no that's not beard dadi Hold on. Paint their faces. Yeah, that's but technically, in that they did. So. Yeah, it's nice. okay wait go